Hi everyone, I'm Raam. எந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வெறும் லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன், பேபால் அக்கவுண்ட் இந்த மூணு விஷயத்தை வச்சுட்டு உங்களாலையும் $100 டெய்லி சம்பாதிக்க முடியும்ன்ற சீரீஸ்ல இருக்கும். இது வரைக்கும் 15 விதமான சர்வீஸ் எப்படி செய்யறதுன்றத டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் செல்லர் அக்கவுண்ட் எப்படி திறக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி உங்க கீக்ஸை கிரியேட் பண்றது அல்லது எப்படி உங்க சர்வீஸை ஃபைவர்ல அட்வர்டைஸ் பண்றதுன்ற வீடியோஸை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோல லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது எப்படி உங்க சர்வீஸை ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்றதுன்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி அந்த பெல் ஐக்கனும் கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க. இப்ப வீடியோக்கு போலாங்களா? ஹாய் எவ்ரிவன், இந்த ஸ்கில்ல நம்ம பார்க்கறது வந்துட்டு எப்படி உங்களோட கீக்ஸை ரேங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு வர்றது. உங்களோட சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வர்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த ஸ்கில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஒரு நியூ செல்லராக இருக்கும் போது உங்களோட ரேங்கிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சர்டன் வழிமுறை இருக்குது. ஸோ அதில் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்குறோம்னா கீவேர்ட் ரிசர்ச். ஸோ உங்களோட கீவேர்ட் வந்துட்டு இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குது. லோ காம்படிஷன் கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டைட்டல்லையும் உங்களோட எஸ்இஓ டைட்டல்லையும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட கீக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு சேல்ஸும் கிடைக்கும். இப்போ கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்ட் டிசைன் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. முதல்ல சர்ச் இடத்துல வந்துட்டு பிஸ்னஸ் கார்ட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் கார்டில் எத்தனை சர்வீஸ் அவைலபிள்னா 28,000 ப்ளஸ் சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இத்தனை சர்வீஸ் வந்துட்டு இந்த இடத்துல அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. 28,000க்கு மேலே சர்வீஸ் வந்துட்டு பிஸ்னஸ் கார்டு சர்வீஸ் வந்துட்டு இந்த ஃபைவரில் அட்வர்டைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்னும் போது உங்களோட சர்வீஸும் பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா ரேங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா லோ காம்படிஷன் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு பிசினஸ் கார்டுன்னு போட்ட பிறகு இங்க சஜஸ்டட் கீவேர்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸ் அவைலபிள் சர்வீஸை காட்டும். அது மூலியமா அது லோ காம்படிஷனா ஹை காம்படிஷனா உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு நான் மினிமல் பிசினஸ் கார்டு கிளிக் பண்றேன். இப்ப மினிமல் பிசினஸ் கார்டு இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணா பாருங்க, முதல் 28,000 சர்வீஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 9,000 ஆயிருச்சு. ஸோ காம்படிஷன் லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதோட இன்னும் லோவா உள்ள சர்வீஸை இருந்த கீவேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இதை சர்ச் பண்ணி இதோட அவைலபிலிட்டியை பார்ப்போம். 6,000 ப்ளஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 6,000லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கோட சர்வீஸ் வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அதை தவிர்த்து வேற எப்படி சர்ச் பண்ணலாம்னு சொன்னாக்கா பிசினஸ் கார்டு சர்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. கொஞ்சம் சஜஷன் கொடுப்பாங்க. இந்த சஜஷனை பார்த்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்பர் ஆஃப் சர்வீஸை நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுலயும் நீங்க வந்துட்டு உங்க டார்கெட்டட் கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்வீஸ் நம்பர் ஆஃப் சர்வீஸ் குறைவா இருக்கும். இந்த டார்கெட்டட் கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வெரி ஹை. ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ் கார்டுன்னு கிளிக் பண்ணுவோம். 28,000லேருந்து 7,000 வந்துருச்சு. காம்படிஷன் கொஞ்சம் லோவா இருக்கு. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்களோட கீக்ஸை நீங்க போட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா சேல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிராஃபிக் அண்ட் டிசைன்ல போயிட்டு அந்த இடத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா நிறைய சர்வீஸ் வந்துட்டு டிமாண்டான சர்வீஸ் இருக்குது. அட் த சேம் டைம் காம்படிஷன் குறவா உள்ள சர்வீஸ் இருக்கு. அந்த லோ காம்படிஷன் கீக்ஸை வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா ரேங்க் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு தம்ப்நெயில், யூடியூப் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதோட சர்வீஸ் வந்துட்டு 9,000 லோவில் தான் இருக்குது. ஸோ பெட்டர் தென் 20,000, 30,000, 100,000 உள்ள சர்வீஸை விட இந்த மாதிரி நீங்கள் 9,000, 5,000 இல்லை ஃபியூ 100 உள்ள சர்வீஸை நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் கீக்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்குது சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு. அடுத்த லோ காம்படிஷன் சர்வீஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 8,000 தான் இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 3,000 இருக்குது. வெரி ஹை பாசிபிலிட்டிஸ் உங்களோட கீக்ஸ் வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு. எஸ்இஓ ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3,000 சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்டன் விதமான சர்வீசஸ்லாம் நான் வந்துட்டு ஏற்கனவே ஃபைவர்ன்ற
பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் எப்படி செய்யணுன்றதை டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் தென் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி எஸ்இஓ ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமாக ஈஸிலி ஒரு $40, $100, $60ன்னு சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வெரி ஹை டிமாண்ட் அண்ட் தென் பேமெண்ட்டும் ஹையாக இருக்கும். அதை தவிர்த்து எப்படி உங்களோட கீக்ஸை கிரியேட் பண்ணுறது, எது லோ காம்படிஷன் கீக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு வழி என்ன பார்க்கலாம்னு சொன்னாக்கா, நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற சர்வீஸ் மெயின் கேட்டகரி மெயின் நீஷஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு நீஷில் வந்துட்டு சப் கேட்டகரியில் நியூன்னு போட்டிருந்தாங்கன்னா அது லோ காம்படிஷன் உள்ள சர்வீஸ். அதில் நீங்கள் சர்வீஸ் கீக்ஸை கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்க் ஆகிற சான்சஸ் வெரி ஹை. அட் த சேம் டைம் உங்களுக்கு சேல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். பிகாஸ் இங்கே வந்து நியூன்னு போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா அட்வர்டைசிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 700 தாங்க இருக்கு. ஃபியூ ஹண்ட்ரட் சர்வீஸ் தான் அவைலபிள். அப்போ சர்வசாதாரணமாக உங்களோட கீக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் அட்வர்டைஸ் ஆகிறதுக்கு வெரி ஹை சான்சஸ். அடுத்த நீஷ் வந்துட்டு ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். இதில் எது நியூ சர்வீஸ்ன்னு பார்ப்போம். புக் எடிட்டிங். ஸோ உதாரணத்துக்கு நம்ம புக் எடிட்டிங் தட்டுவோம். இந்த புக் எடிட்டிங்கில் 289 சர்வீசஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் கீக் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் பேஜில் ரேங்க் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ மூணாவது டிப்ஸ் என்னதுன்னு சொன்னாக்கா, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை அல்லது கீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டம்ப்நெயிலை வந்துட்டு அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் கிளிக் பண்ணுற சான்சஸ் வெரி ஹை. அப்படி கிளிக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ் கான்ஃபார்ம். நாலாவது டெக்னிக்ஸ் வந்துட்டு உங்களோட டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் கீக்ஸோட டைட்டில்லையும் கேட்டகரிஸ்லையும் டேக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் யூஸ் பண்ணுங்க. இப்படி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக ரேங்க் ஆகி ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கீக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த கீக்ஸில் எப்படி மேக்ஸிமம் நம்ம டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி லோ காம்படிஷன் கீவேர்டை யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு லோகோ டிசைன் வந்துட்டு கீக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே சர்ச் கொடுத்துருங்க. இப்படி சர்ச் கொடுத்துட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 165,000 சர்வீஸ் அவைலபிள். இதில் வந்துட்டு நீங்கள் ரேங்க் ஆகிறதுனா ரொம்ப கஷ்டம். அப்போ லோ காம்படிஷன் கீவேர்டை யூஸ் பண்ணாதான் கண்டிப்பாக உங்களால் ரேங்க் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா இங்கே சஜஸ்டட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஆல் போங்க. மினிமலிஸ்ட் லோகோ வந்துட்டு 58,000, 3D லோகோக்கு வந்துட்டு 9,000 சர்வீஸ் அவைலபிள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா எது லோவர்ஸாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் லெட்டரிங் லோகோ யூஸ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறேன் அண்ட் தென் அப்ளை கொடுத்துருவோம். இப்போ இந்த லெட்டரிங் லோகோ டிசைனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2,000 சர்வீஸ் தான் அவைலபிள். இந்த கீவேர்டை பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீக்ஸில் கண்டிப்பாக ஃப்ரண்ட் பேஜில் ரேங்க் ஆகும். எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணால் லோவர்ஸாக சர்வீஸ் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட கீக்ஸை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லோகோ டிசைன் லெட்டரிங் லோகோ டிசைன்ற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்துட்டு ஐ வில் கிரியேட் அன் ஆசம் ப்ரொஃபஷனல் லெட்டரிங் லோகோ டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா லெட்டரிங் லோகோ டிசைன். இதுதான் வந்துட்டு நான் டார்கெட் பண்ணக்கூடிய கீவேர்ட். ஓகே, இது லோ காம்படிஷன் இருக்கனால இந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணி நான் கீக் டைட்டிலில் யூஸ் பண்ணுறேன். கேட்டகரி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சஜஸ்டட் பாருங்கள். இது செலக்ட் பண்ண முடியும். இங்கே இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இங்கே இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் இங்கே டைரெக்டாக மெனுவலாக செலக்ட் பண்ணலாம். இதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிராஃபிக் டிசைன் லோகோ டிசைன். எஸ் கிளிக். ஸோ இங்கேயும் ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டைல் வந்துட்டு பாருங்க லெட்டரிங் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேக்ஸிமம் 5 டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே 5 டேக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களோட பேக்கேஜோட பேர் இங்கே ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 லெட்டரிங் லோகோஸ் கொடுத்துருக்கேன். கான்செப்ட் 2 டைம் ரிவிஷன் நடக்கும். இங்கே வந்துட்டு 4 லோகோ, இங்கே வந்துட்டு 8 லோகோ அன்லிமிட்டட் ரிவிஷன் போட்டிருக்கேன். ஓகே, டெலிவரி டைம் ஃபேஸ்புக் போட்டிருக்கேன். ரிவிஷன் இங்கே வந்துட்டு 2 டைம்ஸ், இங்கே வந்துட்டு 5 டைம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு அன்லிமிட்டட். ஓகே, ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு $10 சார்ஜ் பண்ணலாம், $30. ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணி நீங்கள் சேஃப் அண்ட் ரிவிஷன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். மேக் ஷுவர் நீங்கள் யூஸ் பண்ண டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு மினிமம் 3 டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கணும். அதாவது ஒரு சென்டென்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அதே வந்துட்டு நீங்கள் 3 தடவை ஜஸ்ட் அந்த கீவேர்ட் மட்டும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு எஸ்இஓக்கு புறம்பானது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேராகிராஃபில் இல்லை வந்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில்
நீங்கள் அந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேச்சுரலாக. 4 times நான் இந்த கீவேர்ட்ஸை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மினிமம் ஒரு 3 times உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட கீக்ஸு ஈஸியாக ரேங்க் ஆயிரும். சேவ் பண்ணி கான்ட்ரிபியூட் கொடுத்துறேன். உங்களுக்கு இந்த லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு பயர்ஸ்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை இங்கே நீங்கள் கொஸ்டினாக போட்டுருங்க. மெயின்லி இந்த 2 விஷயம் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் நம்ம இந்த லோகோவை டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆட் கொடுத்துரும் அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே செஞ்ச டிசைனை வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ ஃபைலும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். நம்ம கீக்கை பப்ளிஷ் பண்ணிட்டோம். நம்மளோட கீக்ஸ் வந்துட்டு இங்கே பப்ளிஷ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு டெக்னிக்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி ஆன்லைனில் இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஈஸிலி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. இப்போ தவிர்த்து ஃபைவர்ன்ற ஆப்ஸை உங்கள் ஹெட்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம் டெலிவரி டைம். நீங்கள் ஒரு 2 நாளில் சப்மிட் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 2 நாளுக்குள்ளார நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா டைமை எடுத்துக்காதீங்க. அப்படி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரேங்கிங் ஃபைவரில் குறைஞ்சிரும். உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கிறதும் குறைஞ்சிரும். ஃபைனல் டிப்ஸ், எந்த ஒரு சர்வீஸ் பப்ளிஷ் பண்ணுற முன்னாடி ப்ரைஸிங்கை லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு $5 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிட்ட பிறகு ஃபியூ ரிவ்யூஸ் கிடைச்சிட்ட பிறகு தென் ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் சொல்ற 8 டெக்னிக்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் கீக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் ரேங்க் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்தோ நீங்கள் ஒரு நியூ செல்லராக இருந்தாலும் உங்களோட சர்வீஸும் இந்த ஃபைவரில் ரேங்க் பண்ண முடியுன்றத சர்டன் டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸை வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட சர்வீஸும் ரேங்க் ஆகும், உங்களுக்கும் சேல்ஸு கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.